இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் உயிர்ப்பு பெருவிழா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இந்த ஞாயிறு இயேசுவின் மின்னேற் பெருவிழாவுக்கு முந்தைய வாரம். இயேசு நம்முடைய சீடர்களை பிரியவிருக்கும் வேளையில் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வாக்குறுதியையும் ஒரு புதிய கட்டளையும் கொடுக்கிறார். இந்த ஞாயிறின் மைய கருத்து தூய ஆவியாரின் வருகையையும் கிறிஸ்துவின் அன்பு கட்டளையை பின்பற்றுதலையும் மையப்படுத்தியிருக்கிறது. இயேசு ஏன் தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தார்? நம்முடைய வாழ்வில் அன்பின் கட்டளைக்கும் ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? இயேசுவின் பிரசன்னத்தை நாம் எவ்வாறு உணர்வது என்ற தியான கருத்துக்களை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தையர் வழியாக உதவியாளருடைய வருகையும் அன்பின் கட்டளையும் அன்பின் நிலைத்திருக்கும் நிபந்தனைகள் என்ன என்ற தலைப்பில் நாம் சற்று தியானிக்கலாம். ஆவியானவருடைய கொடை புதிய வழியின் பணி செய்தல். முதல் வாசகம் சமாரியாவில் பிலிப்பு ஆற்றிய பணியையும் அதன் பிறகு திருத்தூதர்கள் பேதுருவும் யோவான வந்து மக்கள் மீது கை வைத்த போது தூய ஆவியை கொடுத்ததையும் விவரிக்கிறது. இது இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எவ்வாறு நிறைவேற தொடங்கியது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம். இறையில் பார்வை, நற்செய்தியும் புதுவாழ்வும். பிலிப்புவின் போதனையால் மக்கள் திருமுழுக்கு பெற்றாலும் தூய ஆவியின் கொடையை அவர்கள் திருத்துதர்களின் கைகளில் வைத்ததால் மூலம் பெற்றார்கள். இது ஆவியானவர் திருவையை வளர்த்து மக்களை புதுப்பிப்பார் என்ற இயேசுவின் வாக்குறுதியினுடைய ஆரம்பம். சமரியாவில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. இயேசுவின் உயிர்ப்பின் மற்றும் தூய ஆவியின் வருகையின் அடிப்படை விளைவு உள்ளார்ந்த மகிழ்ச்சியே என்பதை மீண்டும் இது உணர்த்துகிறது. நற்செய்தியினுடைய ஆற்றல் தான் இங்கே பொதுநல பார்வை. சமூகத்தில் மக்கள் பயம், போதை பழக்கம், மனச்சோர்வு போன்ற தீய ஆவிகளின் பிடியில் இருக்கும் போது கிறிஸ்துவின் நற்செய்தி, அதாவது பிலிப்பின் போதனை போன்ற நற்செய்தி அவர்களுக்கு விடுதலையும் புதிய வாழ்வையும் அளிக்க முடியும். ஒரு நபர் ஒரு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போது திருச்சபையின் அன்பையும் வழிகாட்டுதலையும் பெறும்போது சமாரிகள் பெற்றதைப் போல மிகுந்த மகிழ்ச்சியையும் புதுவாழ்வையும் பெறுகிறார். இந்த மகிழ்ச்சி தம்மை சுற்றியுள்ளோருக்கும் பரவ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். நீதிக்காக துன்பப்படுதல், அதுதான் விசுவாசத்தின் சாட்சி. 2வது வாசகம் கிறிஸ்துவை நம் உள்ளங்களில் ஆண்டவராக போற்றி அவரை பற்றி கேள்விப்பட்டவர்களுக்கு பணிவோடும் மரியாதையோடும் பதிலளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. இது தூய ஆவியின் துணையும் நாம் ஆற்ற வேண்டிய பணி என்பதை உணர்த்துகிறது. உங்கள் உள்ளங்களில் கிறிஸ்துவை ஆண்டவராக போற்றுங்கள். உங்களிடம் உள்ள நம்பிக்கையை பற்றி கேட்கும் எவருக்கும் பதிலளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று பேதுரு தன்னுடைய மலரிலே எழுதுவது இன்று 2வது வாசகம். இறையியல் பார்வை என்ன? கிறிஸ்துவே மையம், கிறிஸ்துதான் மையம். ஆண்டவரை போற்றுங்கள். நம்முடைய வாழ்வின் மையம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உயிர்ப்பு மீட்பு, இவைதான் உயிர்ப்பு மீட்பு பற்றி பிறர் கேள்வி கேட்கும் போது பணிவுடனும் மரியாதையுடனும் பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும். அங்கே ஆணவமோ அகந்தையோ தற்பெருமையோ இருக்கக்கூடாது. அதுபோல நீதிக்காக துன்பப்படுதல். இயேசு பாவிகளுக்காக நீதி உள்ளவராக இருந்து ஒரே ஒரு முறை பலியானார். நாமும் நீதிக்காக துன்பப்படும் போது அது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதாகும். அது நமக்கு அருளையே கொடுக்கிறது. இங்கே பொதுநல பார்வை என்ன? இந்த வார்த்தையில சாட்சியவன் வாழ்வு. சவால்கள். இந்த உலகில் நம்முடைய விசுவாசத்தை பற்றி பிறர் கேலி செய்யும் போது அல்லது தவறாக புரிந்து கொள்ளும் போது நாம் கோபத்துடனும் சண்டையிடும் மனப்பான்மையுடனும் பதிலளிக்க கூடாது. நமக்கு அவதூறு கொடுப்பார்கள். அவன் என்ன புனிதானா, அவன் என்ன புனிதையா, அவள் தெரியாதா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு பணியிடத்திலோ அல்லது கல்வி நிறுவனத்திலோ நம்முடைய விசுவாச கொள்கைகளை பிறபற்றி கேட்கும் போது சாந்தமாகவும் உறுதியுடனும் பதிலளிப்பது தூய ஆவின் துணையோடு நாம் வாழும் வாழ்க்கையின் சான்றாக அமைகிறது. நம் செயல்களை செய்த போதிலும் துன்பப்படும் போது அது நம் விசுவாசத்தின் உறுதியை காட்டுகிறது. ஆவியும் அன்பும் உதவியாளராக இருக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே இயேசு விண்ணேறுவதற்கு முன் நம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த மாபெரும் வாக்குறுதி அன்பின் கட்டளை மற்றும் தூய ஆவியானுடைய வருகை. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள்.
என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். உங்களை நான் தனியே விடமாட்டேன், மீண்டும் உங்களிடம் வருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இறைகள் பார்வை என்ன? அன்பு கீழ்ப்படிதல். அன்பு கீழ்ப்படிதல். இயேசுவின் மீது நாம் அன்பு கொண்டிருப்பதற்கான உண்மையான நிரூபணம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதே. வெறும் வார்த்தைகளால் அன்பு கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது முக்கியமல்ல, அவர் காட்டிய அன்பை பிறரிடம் காட்டுவது முக்கியம். இயேசு தூய ஆவியானவரை வேறொரு துணையாளர் என்று அழைக்கிறார். இதன் பொருள், இயேசு எவ்வாறு துணையாளராகவும் வழிகாட்டியாகவும் ஆறுதல் அளிப்பவராகவும் இருந்தாரோ அதே செயலை தூய ஆவியானவர் தொடர்வார். மூன்றாவது, கிறிஸ்துவின் பிரசன்னம். தூய ஆவியானவர் நம்மிடம் இருக்கும்போது அது கிறிஸ்துவே நம்மிடம் நிரந்தரமாக இருக்கிறார் என்பதற்கு சான்று. ஆவியானவருடைய துணையால் நாம் அன்பின் கட்டளையை நிறைவேற்றும் போது நாம் கடவுளின் அரசை அனுபவிக்கிறோம். வாழும் கட்டளை. இதே இந்த ஞாயிறு நாம் தூய ஆவியாரின் வல்லமையால் இயேசுவின் அடிப்படை அன்பு கட்டளையை பின்பற்ற தயாராக இருக்கிறோமா என்று கேட்கிறது. உன்னை போல பிறரையும் அன்பு செய் என்பதே இந்த கட்டளை. ஒரு நபர் நமக்கு துரோகம் செய்யும் போது அல்லது நம்மை ஏமாற்றும் போது நாம் தூய ஆவியின் வல்லமையால் அவரை மன்னித்து அன்பு செய்யும் போது நாம் இயேசுவின் கட்டளையை கடைபிடிக்கிறோம். அதுவே இயேசு மீண்டும் நம்மிடம் வருகிறார், அதாவது உள்ளார்ந்த அமைதி என்பதற்கான அடையாளமாக அமைகிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஒரு உறுதிமொழி எடுப்போம். உயிர்ப்பு காலத்தில் இந்த 6ஆம் ஞாயிறு இயேசு முன்னேற்றத்திற்கு பின் தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருக்கப் போகிறார் என்ற ஆறுதல் செய்தியை தருகிறது. பிலிப்பின் ஊழியம் போல நாமும் தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு சமுதாயத்தில் மகிழ்ச்சியையும் விடுதலையும் கொடுக்கும் பணியை உறுதியோடு செய்வோம். பேதுருவின் அறிவுரைப்படி உள்ளங்களில் கிறிஸ்துவை ஆண்டவராக போற்றி நம்முடைய நம்பிக்கையை பற்றி கேள்வி கேட்பவர்களுக்கு பணிவுடனும் மரியாதையுடனும் பதிலளிக்க ஆயத்தமாயிருப்போம். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய அன்பின் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் நிலைத்திருக்கும் நிபந்தனையை நிறைவேற்றுவதன் மூலம் இயேசுவின் முடிவில்லாத பிரசன்னத்தை உணர்வோம். தூய ஆவியானவருடைய துணையால் அன்பின் கட்டளையை நிறைவேற்றுவோம். அன்பின் மக்களாய் வாழ்வோம். அன்பின் வழி நடப்போம்.